எக்ஸ்ட்ரானரி. உண்மையிலே மணிரத்னம் சாருடைய படம்லாம் சொல்லவே வேணாம். எவ்ரி சீன், அந்த லைட்டிங், அந்த கேமரா எல்லாத்தையும் ரசிப்போம். அதை தாண்டி எஸ்டிஆர் அவர்களும் சரி, கமல் சாரும் வேற லெவலில் பண்ணி வச்சுருக்காங்க. உண்மையிலே எஸ்டிஆர் அவர்களுக்கு மிகப்பெரிய ட்ரீட்டாக இருக்கும் இந்த படம். உலகம் முழுக்க உள்ள எஸ்டிஆருடைய ஃபேன்ஸுக்கு பயங்கரமான ட்ரீட்டாக இருக்கும். எங்கள் ஆழ்வார்பேட்டை ஆண்டவர் இந்த வயசுலையும் அந்த ஃபைட் சீக்வன்ஸ்லாம் பார்த்தா அப்படியே கண்ணில் ஒத்திக்கணும் போல இருக்குது. இந்த தேட்டரை முடிச்சுட்டு அடுத்து இன்னொரு தேட்டருக்கு போகிறேன் படம் பார்க்க. நானே இன்னும் ஒரு ஸ்க்ரீன் 2 ஸ்க்ரீன் மாற்றி 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 போய் பார்த்துக்கிட்டே இருக்கேன். நல்லா இருக்குது, சூப்பராக பண்ணியிருக்காங்க, ஜாலியாக இருக்குது, மியூசிக்லாம் பயங்கரமாக இருக்குது. இனிமேல் இங்கே நான் தான் ரங்கராய சக்திவேல். அந்த அளவுக்கு சிம்பு பர்ஃபார்மன்ஸ் அள்ளி தெரிச்சிருக்காப்புல. கமலோட சிம்பு தெரிக்க விட்டுருக்காப்புல. பயங்கரமாக இருக்குது படம்லாம். படம் வெயிட்டான படம், சூப்பரான படம், தரமான படம். இனிமேல் சிம்பு தான் இனி ரங்கராய சக்திவேல். படத்துல என்ன சொல்லுறாங்கன்னா, யாரையும் நம்பாதீங்க, கூட இருக்கிறவங்கள நம்பாதீங்க, ஏன்னா அவங்க நம்ம முதல்ல குத்துறாங்கன்னு ஒரு ஆணித்தரமா சொல்லியிருக்காங்க. சூப்பரா சிம்பு சாரும் நல்லா நடிச்சிருக்காரு, கமல் சாரும் நல்லா நடிச்சிருக்காங்க. இதுல த்ரிஷா மேடம் மட்டும் அவங்க போர்ஷனை கொஞ்சம் கட் பண்ணியிருந்தா படம் இன்னும் சூப்பரா இருந்திருக்கும். அவங்க போர்ஷன்லாம் கொஞ்சம் படத்துல ரொம்ப லேக் அடிக்கிற போல இருக்கு. பயங்கரமா இருக்கு. ஃபயர் அப்படியே கூஸ் பம்ப் மூமெண்டா த்ரூ அவுட் தி மூவி இன்ட்ரெஸ்டிங்கா தான் போயிட்டு இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு சார். 2 பேரும் ஈக்குவல் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்கு. படம் முழுக்க முழுக்க எனக்கு எஸ்டிஆர்லாம் ரொம்ப ஹையாக காமிச்சாங்க. மணி சார் புக் பண்ணிட்டாரா? மணி சார் புக் பண்ணிட்டாருன்னா இல்லை சொல்லுவேன். இன்னும் நல்லா எடுத்துருக்கலாம். எப்படா முடியும்னு வந்தேன் ப்ரோ, கடுப்பு ப்ரோ. படம் ஃபர்ஸ்ட்னா நல்லா இருக்கும். ஆவரேஜ் தான் ப்ரோ, ரொம்ப ஆவரேஜ் ப்ரோ. கஷ்டம். பாட்டு எந்த பாட்டுமே யூட்டிலைஸ் பண்ணல. முத்தமழை பாட்டு முக்கியமா வரல, அதுதான் வந்துச்சு. முத்தமழை பாட்டு எவ்வளவு செம்மையா இருக்கும், அந்த பாட்டு வரவே இல்லை. கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்கா ரொம்பவே. ஆன் ஸ்கிரீன்ல 2 பேரும் பார்க்க எப்படி இருக்கு? மணி சார் புக் பண்ணியிருக்காரா? இல்ல, அவங்க 2 பேரும் காம்போவா ஸ்கிரீன்ல பார்க்கறது எப்படி இருக்கு? நல்லா தான் இருந்தது. மணி சார் ரெகுலர் படமா இருந்தா இல்ல கொஞ்சம் நிறைய மாத்தி? ரொம்ப ரெகுலரா இருந்தது. எல்லாமே யூஷுவலான கதை மாதிரி தான் இருக்கு. அவ்வளோலாம். ஆமா, அது மட்டும் தான் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ஆமா, படமே ஆமா. எல்லாரும் ஆனா வெளிய வரவங்கலாம் எஸ்டிஆர் ஃபேன்ஸா வெறியரா இருக்காங்க. அப்படிலாம் இல்லை ப்ரோ, சும்மா அதெல்லாம் கிடையாது. சும்மா ஃபர்ஸ்ட் டே பார்த்ததுனால சும்மா கத்திட்டு வராங்க, அப்படிலாம் கிடையாது. படம் அவ்வளோலாம் இல்லை. படம் எதிர்பார்த்த அளவுக்கு இல்ல ப்ரோ, அதுதான் சொல்ல முடியுமே. ஃபுல் ஆஃப் டிசப்பாயின்மெண்ட் தான். லைக் நம்ம ஒன்று எதிர்பார்த்துட்டு போயிருப்போம். மணிரத்னம் மூவி அப்படின்னு பார்க்கும்போது சுத்தமாக அது இல்லை. மியூசிக் ஆமாம் சுத்தமாக இல்லை. மியூசிக் எல்லாமே பேங்கர் தான். முத்துமழை சாங் வரல, அதுதான் பீக்காக இருந்துச்சு. அது வராதனால ரொம்ப மிஸ் பண்ணுறேன். எண்ணில் விண்வெளி நாயகா விட்டுருப்பாங்க, அது சுத்தமாக சூட் ஆகலை. லைக் வேஷ்டியெல்லாம் கட்டிட்டு கூலிங் கிளாஸ்லாம் போட்டுட்டு இல்லை, அது செட் ஆகல. சிம்புவதும் நல்லா இருக்கு, கமல்தும் நல்லா இருக்கு. சிம்புவோட இன்ட்ரோ ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது. கார்ல நைஸ், எப்பவுமே அது எல்லாமே செட் ஆயிடுச்சு. பட் மணிரத்னம் மூவி அப்படின்னு எதிர்பார்க்கும் போது அது கதையே எனக்கு ஒரு மாதிரி செட் ஆகல, கனெக்ட் ஆகல. மணிரத்னம் மூவி அப்படின்னு நினைச்சிட்டு வந்தது செட் ஆகல, அவ்வளவுதான். நல்லா இருக்கு, பட் யாரு ஹீரோ யாரு வில்லன் கதையை சொல்ல வேண்டாம். பட் ஆனா ஏஆர் அவரோட வேர்ட்ஸ் எப்படி பார்க்கறதுக்கு? ஏஆர் அவரோட மியூசிக்கே தெரியல எனக்கு, பெருசா ஃபீல் ஆகல. அவரோட வைப் அந்த ஃபீல் கரெக்டா ஃபீல் ஆகாத மாதிரி இருந்துச்சு, அது ஒண்ணுதான். அவர் மியூசிக் சொல்ல வேணும், பிரிச்சு எடுத்திருக்காங்க. பாட்டு கேட்க அவ்வளோ இருந்தது. ஆனா சின்மையோட வாய்ஸ் ரொம்ப மிஸ் பண்றோம். தீயோட வாய்ஸ்ல கொஞ்சம் கம்மியா தான் இருந்தது. பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா இருந்துச்சு. முத்தமலை சாங் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தேன், பட் இந்த மூவில காட்டல. ஐ மீன் நான் பார்க்கல அந்த சாங் இருந்தது, பட் அவசரமா தான் இருந்துச்சு. த்ரூ அவுட் தி மூவி இன்ட்ரெஸ்டிங்காவே எடுத்துட்டு போயிட்டு இருந்தாங்க. போரிங் சீன்ஸ்ங்கிற மாதிரி எனக்கு எதுவுமே இல்ல, நல்லா இருந்துச்சு. எஸ்டிஆரும் கமலும் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. இட்ஸ் சர்ப்ரைஸ் மூவியா சொல்லலாம். நம்ம ஒரு கதை எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்திருக்கோம், அந்த கதை எதுவுமே இல்லை. டிஃப்ரெண்டான ஸ்டோரி இது. ஃபுல்லா இந்த மூவில என்ன சொல்லணும்னா, ஃபைட் இருக்கு, பட் சாங்ஸ் இல்லை. நம்ம கேசட் வெளியீடியில் நம்ம சாங்ஸ் நிறையா பார்த்துருக்கோம், அந்த சாங்ஸ் எதுவுமே கிடையாது. 2-3 சாங்ஸ் தான் இருக்குது, அது ஒன்லி தான் டிசப்பாயின்மெண்ட் ஆகும். அப்பார்ட் ஃப்ரம் தட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மூவி லைக் ஃபைட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க. அதே மாதிரி கமலோட ஆக்டிங், கண்லியா அவர் ஆக்ட் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி எஸ்டிஆரும் கண்லியா ஆக்ட் பண்ணியிருக்காரு. அப்பா மணிரத்னம் அவ்வளோ நல்லா வேலை வாங்கியிருக்காரு நம்ம எஸ்டிஆர் எக்ஸலன்ட்ங்க. ரொம்ப நாள் கழிச்சு அவங்களுக்கு ஒரு நல்ல கம்பேக் மூவி வந்திருக்குங்க. உண்மையா இந்த மாதிரி ஒரு டைரக்டர் எஸ்டிஆருக்கு இருந்ததுன்னா இன்னும் நல்லா பெர்ஃபார்ம், இன்னும் நல்லா கொடுப்பாரு. ஏன்னா அவருக்கு ஃபைட்டு சீன்ஸ் அவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு எஸ்டிஆர். கமலுக்கு ஈக்குவலா ஸ்பேஸும் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு அவ்வளோ அறிவு இருந்தா கூட நம்மளுக்கு அந்த ஸ்பேஸ் கொடுத்தா தானே அது காட்ட முடியும். அது எஸ்டிஆருக்கு அது கொடுத்துருக்காங்க. மணிரத்னமும் சரி கமலும் சரி, அவங்க 2 பேருக்கும் ஹேட்ஸ் ஆஃப் கொடுக்கணும். த்ரிஷா ரொம்ப சாமிங்கா சாக்லேட்டா சூப்பரா இருந்தாங்க, சூப்பரா இருக்கு. ஒவ்வொரு ஆக்டிங்கும் சூப்பரா இருந்தது. ரசிக்கக்கூடிய விதமா ஹைலைட்டா பண்ணது சிம்பு தான். இனிமேல் அடுத்த கமலஹாசன், அடுத்து சிம்பு தான். த்ரிஷா அவங்க கேரக்டர் நல்லா பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்ல கேரக்டர். கொஞ்சம் தான் வருவாங்க, பட் ஸ்டில் அந்த கேரக்டர் நல்லா கேரி பண்ணியிருக்காங்க.
அபிராமி வந்து ரொம்ப அவங்க ஒய்ஃபா நடிச்சிருக்காங்க, அவங்களும் நல்லா தான் பண்ணியிருக்காங்க. ஓவரால் இந்த மூவி வந்து ஒன் டைம் வாட்ச்.